கொண்டிருப்பது கீதவாணி. தொடர்வது வாரம் ஒரு கலைஞர். வாரம் ஒரு கலைஞர் நிகழ்ச்சிக்காக கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் ஒரு இளம் கலைஞர். ஒரு சற்று வித்தியாசமான முறையிலே அவரை சந்திக்க போகிறோம். இதுவரையிலே ஆடல் பாடல் என்று பலவிதமான அற்புதமான கலைஞர்களை சந்தித்தோம். இன்றும் ஒரு அற்புதமான கலைஞர், வளர்ந்து வரும் கலைஞரை சந்திக்கின்றோம். இன்று சந்திக்க இருக்கின்ற கலைஞர் வாரம் ஒரு கலைஞர் நிகழ்ச்சிக்காக கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்ற திரைப்பட இயக்குனர் கலைஞர் ஜனா கே சிவா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் கலைஞர் அவர்களே. வணக்கம் ஸ்ரீமுருகன் அண்ணா. வணக்கம் கீதவாணி ரசிகர்கள். எப்படி கலைஞரை இருக்கிறீர்கள்? மிகவும் சுகமாக இருக்கின்றேன். சரி, ஜனா கே சிவா என்ற ஜனா என்பது ஒரு அருமையான பெயர். எப்பொழுதும் அந்த வடமொழியில் வருகின்ற பெயர்களுக்கு ஏதோ ஒரு பக்குவம், ஒரு 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 பிரைட்னஸ் இருக்கு என்று சொல்லுவார்கள். அதே போல் ஜனா என்பது ஒரு சன்ஸ்கிருத எழுத்தோடு வருகிறபடியால் நீங்கள் அதிலேயே தெரிகிறது ஒரு எதிர்காலத்திலே ஒரு சிறந்த ஒரு கலைஞராக வரப்போவீர்கள் என்று தெரிகிறது. சரி, அந்த கலைஞரை பற்றி சற்று அறிந்து கொள்ளப் போகிறோம். ஜனா, உங்களை பற்றி சற்று எங்கள் நேர்களுக்கு அறிய தாருங்களேன். என்னவென்றால் இது புதிய ஒரு பேராக இருக்கிறது, புதிய ஒரு கலைஞராக இருக்கிறது. ஆகவே உங்களை பற்றி எங்கள் நேர்களுக்காக சற்று அறிய தாருங்களேன். என் பேர் ஜனா கே சிவா. நான் வவுனியாவில் பிறந்து திருவண்ணாமலையில் ஆண்டு 7 வரையும் படிச்சிருக்கேன் ஹிந்து காலேஜில். அப்பாவுக்கு பேர் என்ன, அம்மாவுக்கு பேர் என்ன அறியலாமா? கண்டிப்பாக. என் அப்பாவோட பேர் சிவஞானம், அம்மாவோட பேர் ஞான கௌரி. எனக்கு 3 சகோதரங்கள். அண்ணா மயூரன், அக்கா தட்சாயினி, என் கடைசி தம்பி லக்ஷன். என்ன உங்களுடைய திரைப்படத்துக்கு பேர் என்ன, எங்களை நேர்களுக்கு அறிய தர முடியுமா? சஹாரா பூக்கள். சஹாரா பூக்கள். சஹாரா பூக்கள் என்ன இதனுடைய கதை, என்ன மூலக்கதையாக அமைகிறது? இது எல்லாட்ட லைஃப்லேயும் இல்லாட்டி பக்கத்து வீட்லேயும் சரி, இல்லாட்டியும் கூட பக்கத்து தெருவிலையும் சரி, எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஆக்கோட லைஃப்பில் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி இது நடந்திருக்கும். இது ஒரு ஃபேமிலி கதை, ஃபேமிலி அண்ட் காதல் சேர்த்து எடுக்கப்பட்ட கதை. ஒரு மிகவும் ஆழமான ஒரு செய்தி ஒரு காதலோட கலந்து நகைச்சுவையும் கலந்து ஒரு சின்ன ஒரு ஆக்ஷனையும் கலந்து கொடுத்துருக்கோம். ஒரு கமர்ஷியலான படம். இது திரைப்படம் என்பது சாதாரணமாக ஒரு மனிதனாலே செயல்படக்கூடிய காரியம் அல்ல. இது முற்றுமுழுதாக ஒரு டீம் ஒர்க் இல்லையா? எத்தனையோ பேர் இதில் சேர வேண்டும். இதில் இயக்குனர் இருக்க வேண்டும், ப்ரொடியூசர் இருக்க வேண்டும், கேமராமேன் இருக்க வேண்டும், எடிட்டர் இருக்க வேண்டும், இது லைட்ஸ்மேன் இருக்க வேண்டும், மேக்கப் மேன் இருக்க வேண்டும், காஸ்டியூமர் இருக்க வேண்டும், லொக்கேஷன் மேனேஜர் இப்படியே ஏகப்பட்டதெல்லாம் இருக்க வேண்டும் இல்லையா? இதில் கனடாவில் உங்களுக்கு என்னென்ன சிரமத்தை எல்லாம் அடைந்திருக்கிறீர்கள்? எனக்கு உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த மூவியில் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கல ஒரு பெரிய ஒரு டீமாக தான் சேர்ந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அதை துவங்கினாங்க. ஆனால் எங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்த டைமிங் என்னடா இதில் இருக்க ஒரு 150க்கும் மேற்பட்ட ஆக்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். நடிகர், டப்பிங் ஆர்டிஸ்ட்லேருந்து, டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாரும். ஆனால் எல்லாருமே இது ஒரு மெயின் தொழில் இல்லை. எல்லாருக்குமே அவர்களுக்கு படிப்போ இல்லாத வேறு தொழில்களோ இருக்குது. குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். அதாவது ஒரு ஆளுக்கு 5 மணிக்கு வேலை இருக்கும், இன்னொரு ஆளுக்கு காலம் 8 மணிக்கு வேலை இருக்கும். ஸோ இதுக்குள்ளே மேனேஜ் டைம்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. அதனாலே கொஞ்சம் காலம் இழுபட்டு. ஆமாம். அதோட இதில் கூட பேர் ஒர்க் பண்ணால டைமிங் தான் எங்களுக்கு சரியான இது. பட் அது கூட எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாரும் டீமாக ஒர்க் பண்ணிக்க சந்தோஷமாக தண்டம். வழமையாக நீங்கள் என்ன சனி ஞாயிறுகளிலே இந்த ஷூட்டிங் செய்வீர்களா? இல்லை என்றால் என்ற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா நான் வீக் டேஸ்லாம் கூடுதலாக செய்வேன். சனி ஞாயிறு எனக்கு எல்லாருமே இங்கே வேறு வேலைகள் இருக்குது. பர்சனலாக சனி ஞாயிறு எனக்கு செய்தேன்னா நான் ஒரு விரல் விட்டலாம் ஷூட்டிங். ஆனால் எனக்கு ஏர்லி மார்னிங் துவங்கினா ஒரு 12 மணி வரையும் செய்வோம். அது ஒரு எவ்ரிடே நடந்திருக்கு. யார் இது கேமராமேன்? யார் இதுக்கு 3 பிரதான கேமராமேன்ஸ், அதை விட வேறு ஆக்களும் ஹெல்ப் பண்ணிக்கணும். 3 பிரதானமான கேமராமேன் தான். பேர்களை தர முடியுமா? கண்டிப்பாக. பிரதீபன் ஏஆர்பி என்று சொல்லி, மற்றது ஜே மானிக் செய்திருக்கார், மற்றது குட்டி ஆனந்த். இவர்களுக்கு முதலிலே திரைப்படங்கள் செய்த அனுபவங்கள் இருக்கிறதா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவை 3 கேமராக்கள், 3 கேமராமேன்ஸ். என்ன விதமான கேமரா பாவிச்சிருக்கீங்க? நாங்கள்
75D மார்க் தான் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவே ஒரு சிரமமான வேலை இல்லையா? கேமரா, முக்கியமாக கேமரா என்பது அவர் தான் நாங்கள் முக்கியமாக செயல்பட வேண்டும். ஆனால் இயக்குனர் தான் என்னத்தை சொல்லுகிறாரோ, எந்த டேக்கை போய் சொல்கிறாரோ, எந்த ஆங்கிள் எடுக்க சொல்கிறாரோ என்பது தான். இயக்குனர் தான் ஒரு கப்பலுக்கு முதலாவது, அதாவது இப்படி சொல்கிறது குரு என்ன சொல்கிறது, என்ன இந்த கேப்டன். இந்த கேப்டன் இயக்குனர் வந்து ஒரு கேப்டன் தான், ஒரு கப்பலை இயக்குகின்ற ஒரு கேப்டன். அவரே தான் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போக வேண்டும். இதுக்கு முக்கியமாக இயக்குனர் எப்படி தான் இருந்தாலும் அவருக்கு ஐடியா தூக்கம் வராது. உங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது ஷூட்டிங். எனக்கு உண்மையாக சொல்ல போனால் தூங்குறதுனாலன்னு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஷூட்டிங் தான், அதுதான் என் மைண்டில் இருக்குது. நாளைய ஸ்கிரிப்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பார்த்து எந்த ஆங்கிளில் வைக்கலாம், எங்கே லொக்கேஷன் பார்க்கலாம், எந்தெந்த ஆர்டிஸ்ட்டை கால் பண்ணலாம் என்று தலை நிறைஞ்ச வேலையாக இருக்கும் இல்லையா? ஆமாம், தலை நிறைஞ்ச வேலையாக இருக்கும். இதுக்கு யார் ப்ரொடியூசர்? யார்? ஸ்ரேகான்னு சொல்லி இளம் பிக்சர்ஸ் அண்ட் க்ரீன் கிளவுட் சார்பில் அடவே ஸ்ரேகா, அவள் தான் ப்ரொடியூசர் ப்ளஸ் நானும், 2 ப்ரொடியூசர்ஸ். ஆகவே அவர்கள் தான் முதலீடு செய்பவர்கள். அவர்கள் இல்லைன்னா படம் தயாரிக்க முடியாது இல்லையா? ப்ரொடியூசர் கையிலே தான் எல்லாம் இருக்குது. சரி, அப்போ நீங்கள் இந்த திரைப்படத்தினுடைய மூல கதையை தந்தவர் யார்? நான் பார்த்த விஷயங்கள் சின்னல நியூஸ் பேப்பரில் எல்லாம் பார்த்துருக்கேன், டிவியில் படிச்சிருக்கேன். அப்படி ப்ளஸ் வந்து நான் இங்கேயும் பார்த்துருக்கேன், கனடாலையும் பார்த்துருக்கேன். ஸோ இதுகள் வந்து எனக்கு ஒரு ஆழமாகவே என் மனசில் இருந்தது. இதை நான் எப்படியாவது வெளியில் எடுத்து சொல்லணும். இது ஒரு இலைமர காயா அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது. ஸோ இதை பார்த்து எனக்கு ஒரு கொஞ்சம் பேராது அதை பார்த்து திருந்தினாங்கள்டா, I'll be happy. ஆகவே இந்த அப்போ ஸ்கிரிப்ட் பண்ணது யார்? கதை இருக்கலாம், மூலக்கதை இருந்தாலும் ஸ்கிரிப்டர் யார்? அதுவும் நான் தான். ஓ, அப்போ கதை, திரைக்கதை, வசனம் அத்தனையும் நீங்களே தான்? வெரி குட். அது ஒரு பக்கத்திலே பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை பாரமெடுத்து விட்டீர்கள். கேமராமேனுக்கு நீங்கள் அடுத்த பகுதியை கொடுத்து விட்டீர்கள். சரி, இதற்கு உயிர் கொடுக்க வேண்டும் இல்லையா? திரைப்படம் நீங்கள் அன்றன்று ஷூட்டிங் இருக்கும். ஒரு இயக்குனர் எந்த கோணத்தில் வைத்து எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், டயலாக் எப்படி வர வேண்டும் என்பதை எல்லாம் இயக்குனர் சொல்ல வேண்டும். அதை கேமராமேன் செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்கிறேன். இதை பிறகு எடிட் பண்ணுறவர் ஒரு பக்கத்தில், அந்த எடிட்டர் யார்? எங்களுடைய படத்தோட எடிட்டர் பேர் ரமேஷ். அவரை எப்படி சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மிகவும் அவரை பார்த்து நான் கன விஷயம் படிச்சிருக்கிறேன். கன விஷயங்கள் என்ன நேராக டிரெக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் என்ன இந்த இதில் வந்து அமைதியான சிறந்த மனிதன் சொல்லலாம், நல்ல திறமசாலி. அவர் எடிட்டர் மட்டுமில்லை, சவுண்ட் இன்ஜினியர், மியூசிக் டைரக்டர், அப்படி பல ஆற்றல் கொண்டவர். அதை விட ஒரு நல்ல ஒரு குரு மாதிரின்னு சொல்லி என் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். என்ன அவரை என் கேட்டகரியில் எங்கேயும் போடலாமான்னு சொல்லலாம். அவர் தான் எங்களோட படத்துக்கே ஒரு உயிர் கொடுத்த. அதாவது முற்றுமுழுதாக இளைஞர்களுடைய கையிலே தான் இந்த திரைப்படம் ஆரம்பித்திருக்கிறது. வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் படத்தை எடுக்கிறீர்கள், எடிட்டர் கொடுத்து எடிட் பண்ணி கொடுக்குறார், எல்லாத்தையும் கையில் எடுத்தால், ஆனால் இந்த திரைப்படத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும். உயிர் இல்லை என்றால் நத்திங் இல்லையா? டப்பிங் செய்வீங்களா? கண்டிப்பாக டப்பிங் செய்தீங்களா? ஓகே, அதுவும் வெரி குட். ஆனால் உயிர் கொடுக்க வேண்டும் அல்லவா? அது யார் அந்த உயிரை கொடுக்க என்றால் இசையமைப்பாளர் தான் உயிர் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக அவர் கையிலே தான் இருக்கிறது படத்தினுடைய எழுச்சி அத்தனையும் இருக்க. இசையமைப்பாளர் இல்லை என்றால் படத்தை பார்க்க முடியாது. சாதாரணமாக டயலாக பேசிட்டு நாங்கள் போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த இசையமைப்பாளர் தான் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இசையை கொடுக்க வேண்டும். அந்த இசையமைப்பாளர் யார்? எங்களோட படத்தோட இசையமைப்பாளர் ஜெகன் TJP, மொன்ட்ரியலில் இருக்கிறார். இவர் என்ன இந்த லைஃப்பில் சொல்லப்போனால், இந்த மூவி ப்ளஸ் லைஃப்பில் சொல்லப்போனால் ரமேஷுக்கு அடுத்தபடியாக நான் இவர் தான் சொல்லலாம். வந்து ஜெகனண்ணா, நான் முதல் என் ஃப்ரெண்ட் ப்ரவுன் ஜாக்குன்னு சொல்லி மொன்ட்ரியல் ஒரு சிங்கர் வந்து, அவர் நான் மொன்ட்ரியலில் படிச்சிருக்கிறேன். ஸோ அவரோட பாட்டுகள் உண்மையாகவே மிகவும் பிரமாதமாக இருந்தது. லைக் கேட்கும்போது அப்போ நான் ஒரு இதாக தான் கேட்டு நான் வந்து எனக்கு இந்த படத்துக்கு இதை நீங்கள் செய்து தருவீங்களான்னு சொல்லி முதல் ஜெகனோட கதைக்கும் போதே ஜெகன் என்னட்ட கேட்டுட்டு கதையொன்றும் கேட்கல, என்ன யாருன்னு தெரியாது அவருக்கு. ஸோ நான் சொன்ன அப்படி ஒரு படம் ஒன்று எடுக்கிறேன்னா நான் விளையாட்டுத்தனமாக எடுக்கலை, உண்மையாகவே சீரியஸாக எடுக்கிறேன். எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் பார்த்து கொண்டிருக்கேன், செய்து தருவீங்களா? அந்த டைம் வந்து எங்களோட ப்ரொடியூசர்டையும் சரி, எங்களோட சைட்லேயும் சரி, எங்களோட பணம் வந்து கொஞ்சம்
குறைவாகவே இருந்தது. அப்போ சொல்லும்போது அவர் பணத்தை பற்றி கவலைப்பட வேணாம், நான் பாட்டு செய்தாரன், அது பிடிச்சிருந்தா நீங்கள் அதுக்கு பிறகு படம் ஒன்றா அப்புறம் நீங்கள் பணத்தை பற்றிலாம் கதைக்கலாம், இப்போ நான் செய்தாரன்னு சொல்லி பாட்டு செய்து தந்தார், 4 பாட்டு செய்து தந்தார்.